ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான நம்மளோட சைல்டுஹுட் சீரியல் வந்து எப்பப்பா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக அதை பற்றின ஒரு சூப்பர் அப்டேட் வந்தாச்சு. ஆல்ரெடி சைல்டுஹுட் மெமரிஸில் இப்போ ரீசெண்டாக கலைஞர் டிவியில் சில சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே சில சீரியல்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறது என்ன சீரியல் அப்படின்னு கேட்கும்போது ராஜ் டிவியில் ரொம்பவே பாப்புலராக டெலிகாஸ்ட் பண்ண சிந்து பைரவி தான். ஸோ சிந்து பைரவி சீரியல் எகெயின் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் எந்த சேனல்லுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை. ராஜ் டிவியில் கூட சில சீரியல்ஸ் பண்ணாங்க. பட் அதெல்லாமே புது டப்டாகவும் தந்தி ஒன்று சேனலை எல்லாருமே மஸ்ட்டு வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் நிறைய சீரியல்ஸ் வந்து டப்டு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிந்து பைரவி நிறையா பேர் ரெக்யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்கக்கிட்ட ரெக்யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, நம்மளே இனிமேல் வந்து அதாவது நம்மளே இனிமேல் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பைரவி ஃபேன்ஸ் பார்க்கும்போது இந்த ஒரு பிளானாக பண்ணியிருக்காங்க. கம்மிங் சூன் அவங்களே எல்லா எபிசோட்ஸுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வந்து யூடியூப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்தால் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆன் த வேல வரப்போது அதை பற்றி நான் நெக்ஸ்ட் அப்டேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ சிந்து பைரவி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.